பெண் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைங்க, பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க. எனக்கு உண்மையிலே வருங்காலத்துல வந்து இளைஞர்கள் மீது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இந்த பெண் பிள்ளைகள் மீது நம்பிக்கை இருக்கு. அது எப்படியாவது படிச்சு ஒரு நீதிபதியாவோ ஒரு கலெக்டரா வந்து எங்களை காப்பாத்திடுவா அப்படிங்கிற எண்ணம். அவளை குலசாமியா நம்ம எல்லாரும் நினைக்கணையா, பெண் பிள்ளை தான் நமக்கு குலசாமி. அந்த குலசாமிக்கு நான் சொல்லக்கூடியதுதான், உங்களை நாங்க வந்து குலசாமியா நினைக்கும், தெய்வமா நினைக்கும். கோடி கோடியா சொத்து இருந்தாலும் மானம் போயிட்டுனா அந்த இடத்துல செத்து போயிருவான் தேவன். அதனால மானத்தோட நான் வாழணும் அப்படின்னா, நான் மானத்தோட உங்க அம்மா அப்பா இருக்கணும்னா நீ தான் கரெக்டா இருந்து. அதனால தயவு செய்து செல்போனை கவனமா கையாளுங்கம்மா. ஒரு நாளைக்கு 1008 பிரச்சனை வருது, பெண் பிள்ளைகள் பிரச்சனை வருது. இதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. அண்ணன் தம்பி கோவப்பட்டுருவான், கோவப்பட்டு அருவாள் எடுத்து அந்த குடும்பமே நாசமாயிரும். இன்னைக்கு பார்த்திருப்ப ஒரு குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குன்னு சொல்லி. அதனால தயவு செய்து சொல்றேன், தாய் தகப்பனுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரே இத்தனை வருஷம் வளர்த்ததுக்கு அவங்க சொல் பேச்சு கேட்டு வந்து மாப்பிள்ளை பார்த்து திருமணம் முடிச்சு நல்லபடியா இருங்க. அந்த மாதிரி இடத்துலயும் கோளாறு நடக்கு. அதனால தாய் தகப்பனுக்கும் சொல்றேன், பொட்ட பிள்ளை வளர்ந்துட்டா நிமிந்துட்டா அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு அவன் இருக்கான் இவன் இருக்கான், சொந்த சாதிக்காரனாவே இருந்தாலும் சரி, அவன் நல்லவனா கெட்டவனா, கஞ்சா அடிப்பானா குடிக்க மாட்டானா பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுங்க பிள்ளைக்கு. ஏன்னா அவன் உங்களை நம்பிதான் இருப்பா. நம்ம அம்மா அப்பா சரி ரைட்டு, நம்ம எல்லாம் அந்த காதல் இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம பெரிய குடும்பம் உயர்ந்த குடும்பம், நம்ம அம்மா அப்பா மானத்தோட இருப்பா, மானத்தை வந்து இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல் பேச்சு கேட்கணும் தான் கல்யாணம் முடிப்பா. நீங்க கரெக்டா பார்க்காம யாரோ ஒரு மாப்பிள்ளை இருந்தா பணக்காரன் இருக்கான், காசு இருக்கு, புல்லட் வச்சிருக்காங்கன்னு போய் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல புல்லட்டும் செல்லாது, இன்னைக்கு பணக்காரன் செல்லாது. அடுத்த வள சோத்துக்கு கஞ்ச கொடுத்தாலும் நம்ம பிள்ளைய நல்லபடியா வச்சு காப்பாத்துறானா, குடிக்காம இருக்கானா, அவன் நல்ல நிலைமையில இருக்கானா, பாசத்தோட இருக்கானா அப்படின்னு பார்த்து பெண் பிள்ளைகளை கட்டிவங்க. இது ஏன் அந்த வார்த்தை சொல்ல தருமா, கடந்த 6 நாளா இந்த பஞ்சாயத்து தான். அந்த பெற்றோர்களை வச்சே கேட்டேன், ஏமா உன் அம்மாவா உன்னை நம்பி தானே, உன் தகப்பன் உங்க 2 பேரும் நம்பி தானே வாழ்ந்தா, உங்க 2 பேரும் நம்பி தானே கல்யாணம் முடிச்சா, இப்ப அந்த பிள்ளையோட வாழ்க்கையே போயிட்ட, அப்ப தப்பு உங்க 2 பேரும் மேல தானே இருக்கு அப்படின்னு அவங்க முன்னாடியே கேட்டேன். ஆமாண்ணே மன்னிச்சுக்கோங்க, வாரத்துல மொத்தம் 7 நாள் தான், அதுல 6 நாள் இதுதான் வந்திருக்கு. அதனால பிள்ளைகளை கவனமா வந்து நம்ம கையாளணும். பெண் பிள்ளைகள் நம்மளுடைய சொத்து. அதனால